ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே வாராக வாசிக்கிறோம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை அனுதினமும் நாம் பார்க்கிறோம், பேசுகிறோம். நேற்றிருந்தவர்கள் எத்தனையோ பேர் இன்றைய நாட்களிலே காண முடியாதவாறு அநேகர் மாற்றப்படுகிறார்கள். ஒரு சிலர் வாகன விபத்துக்களிலும் பட்டயத்திற்கும் தற்கொலை செய்தும் பாதுகாப்பில் இருப்பவர் துப்பாக்கி சூட்டுக்கும் ஏன் இன்னும் சிலர் இயற்கையாகவே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போய்விடுகிறார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் இந்த நாளை காண செய்த தேவனுக்கு நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாளை காண செய்தது அவருடைய கிருபை. அந்த கிருபை நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். கடந்த நாட்களை சற்று நம்முடைய கண்முள் சற்று நிறுத்தி பாருங்கள். கடந்த மாதத்தை நினைத்து பாருங்கள், கடந்த ஆண்டுகளை நினைத்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விபத்துக்கள் நேரிட வேண்டியிருந்தது. நாம் வேலை செய்கிற ஸ்தலங்களில் ஆனாலும் சரி, அல்லது வேறு எந்த இடங்களில் ஆனாலும் சரி, எத்தனையோ விபத்துக்கள். ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல காத்தது அவருடைய பெரிதான கிருபை. இதை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பக்தர் பாடுவது போல, நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றியை துதியா என்று சொல்லி நாம் துதிபலியை காணிக்கையை அவருக்கு செலுத்த வேண்டும். இதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். ஒவ்வொரு நாட்களும் நாம் நிர்மூலமாகாமல் ஜீவனோடு கூட காத்தது அவருடைய கிருபை. தகப்பனே, உங்களுடைய கிருபைக்காய் நன்றியப்பா. ஒவ்வொரு நாட்களும் தம்முடைய கிருபையினால் நீங்கள் எங்களை பாதுகாத்தீங்களே என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் இந்த காலை பொழுதில் அர்ப்பணிக்கலாமா? நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஒவ்வொரு நாட்களும் காத்த கிருபை இனி உள்ள நாட்களும் உங்களை பாதுகாக்கும், உங்களை வழிநடத்தும், நீதியின் பாதையில் வழிநடத்தும். தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் ஒவ்வொரு நாட்களும் தம்முடைய கிருபையினால் உங்களை பாதுகாப்பாராக. செபிப்போம். நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதங்களை கொண்டு நிறைந்த இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை ஆண்டவரே. நாங்கள் ஜீவனோடு கூட இருப்பது உங்களுடைய கிருபை. ஒவ்வொரு நாட்களும் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் ஆயுசு நாட்களை கூட்டி தந்து இது எங்களை பாதுகாத்து வருகிறது. அதற்காய் நன்றி அப்பா. மேலான அன்புக்காய், தயவுக்காய், இரக்கத்துக்காய், கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஜீவனோடு வைத்திருப்பது நோக்கம் உண்டு. அதை அறிந்து இந்த உலகத்தில் நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.